Assalamu alaikum, welcome to By the Clicks. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ரெசிபி உங்களுக்கு பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி கார்லிக் சிக்கன் கறி ரெசிபி. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கலாம்பர். இது நல்லா செவந்து வரட்டும். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிங்க, ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிங்க, ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், கார்லிக் பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போது புதினா மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்சியில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணியோ தயிரோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தக்காளி பேஸ்ட்டே இதில் போதும். இப்போது ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் சிக்கன் கறி கூட சப்பாத்தி, சாதம், ரொட்டி, குப்பூஸு அதேமாதிரிலாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஆஃபீஸ் போகிறவங்க கூட ஒரு 20 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் By the Clicks சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.